ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு உங்களின் அப்ஜியோஸ்வா சேனல். இன்றைக்கி நம்ம மார்னிங் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. நாங்கள் வந்துட்டு காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். சரின்னு சொல்லிட்டு மாடியில் பேர்ட்ஸ் சவுண்டெல்லாம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம். மேலே போய் பார்த்தா ஒரே பேர்ட்ஸ் சவுண்டு வீடியோஸில் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே மார்னிங் வியூ அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை கீழே இறக்கி விட்டேன். அவள் பார்த்தா நல்லா விளாண்டுட்டே இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்கும் மார்னிங் சொல்லிட்டு வெயிலில் அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தால் மேலே வந்து நம்ம தான் மேலே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்மளை பார்க்க ஒருத்தவங்க வெயிட்டிங்கில் இருந்தாங்க. அவங்க தான் வந்துட்டு நம்மளோட பீக்காக்கு. எப்போவுமே வந்து பீக்காக் வந்து எங்கள் கொல்லை சைடு ஒரே வந்து செடியாக இருக்கும். அங்கேருந்து தான் வந்து பீக்காக் எப்போவுமே வருவாங்க. ஒரு சில நேரம் எங்கள் வீட்டில் இருப்பாங்க. எங்கள் வீட்டு மாடியில் நான் பீக்காக் இருக்கையில் நான் கீழே போயிடுவேன். நான் பயந்துட்டு பாப்பா பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு மாடியில் வந்து இருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப நேரம் வந்துட்டு அவங்க அங்கேயே இருந்துகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் பீக்காக்கை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் மாடியில் இருந்தோம். அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது போனதுக்கப்புறம் தான் நாங்களும் கீழே வந்தோம். இப்போ பாருங்கள் பீக்காக்கு எப்படி பெண் பீக்காக்குன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். எப்போவுமே வந்து இறைக்காக வந்து ஒரு வீட்டுக்காக போவாங்க இவங்க. இந்த பீக்காக்கு அப்புறம் இது கூட குட்டி பீக்காக்கு எல்லாருமே வருவாங்க. இப்போ வந்து மாடியில் வந்துட்டு ரொம்ப நேரம் பீக்காக் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பாடு எதுவுமே ஒரு சில பேர் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. இறைக்காக தானே வராங்க, அதனால் சாப்பாடு கொடுப்பாங்க. இவங்க வந்துட்டு இவங்களுக்கு தெரியலை போல் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதனால் கொடுக்கல. நான் பார்த்தேன் அப்படின்னா ஏதாச்சும் எங்கள் வீட்டில் இருக்கிறது நெல் இந்த மாதிரி சோறு இந்த மாதிரி வந்து அப்படியே கொஞ்சமாக மேலே வந்து போட்டுட்டு போவேன். இன்னொரு நாள் எங்கள் வீட்டுக்கு பீக்காக் வந்துச்சுன்னா நான் பார்த்தேன்னா வீடியோ எடுத்து போடுவேன். பாப்பா வந்து கீழே இறக்கி விட்டேன். நல்லா விளாண்டுட்டு இருந்தா அவளை. சரின்னு சொல்லிட்டு அவளையும் பார்த்துக்கிட்டே அப்படியே நானும் கொஞ்சம் நேரம் அங்கே வாக் பண்ணிவிட்டு அதோட கீழே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பீக்காக் போனதுக்கப்புறம் கீழே தான் வந்தோம். பீக்காக் போனதுக்கப்புறம் தான் கீழே வந்தோம். அது வரையில் பாப்பாவை விளாண்டுட்டு இருந்தா. மார்னிங் மாடிக்கு போனாலே செம்ம ஹாப்பியாக இருக்குது. அதாவது எப்படின்னா வெயில் வர்றதுக்கு முன்னாடியே போயிடணும். பாருங்கள் பீக்காக் எவ்வளோ ஃபோர்ஸாக வேகமாக வந்துட்டு கீழே போயிடுச்சு பாருங்கள். பறந்து போயிட்டு இப்போ தெருவுக்குள்ளே போயிடுச்சு. இதான் எங்களோட வீடு தெரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. எங்கள் ஊர் சூப்பராக இருக்கும். நல்லா கிளைமேட்டு நல்லாயிருக்கும். எங்கே பார்த்தாலும் செடி மரம் அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். பாருங்கள் பீக்காக் உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இப்படி தான் வந்துட்டு அது ஊருக்குள்ளேயே தெரியும். நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பீக்காக்கை பார்த்தாலே ஒரு அதிர்ச்சியாக பார்ப்போம். அது இந்த மாதிரி ஊருக்குள்ளெலாம் வராது பார்த்திங்களா. இது வந்து ஊருக்குள்ளே தான் வரும். எங்கள் ஊருக்குள்ளே அப்பப்போ வந்துட்டு இறைக்காக வந்துட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விளாண்டுட்டு பீக்காக் போனதுக்கப்புறம் நாங்கள் கீழே வந்துட்டோம். கீழே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் கோயில் இருக்குது. பெரிய கோயில் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் எங்கள் ஊரில் உள்ள ஏரியா. இந்த இருக்குது பாருங்கள் வெத்தலை செடி. மாடியிலேருந்து பார்த்தாவே நல்லா தெரியும். இந்த கார்டனில் வந்துட்டு நிறைய செடியெல்லாம் வச்சுருப்பாங்க. பூச்செடிகள் எல்லாமே இருக்கும். ரைஸ் மில் தான் அது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. பாப்பா எப்படி விளாண்டுட்ருக்கா பாருங்கள். மாடியில் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா. அவளையும் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கீழே வந்து பார்த்தா என் மாமியார் வந்து நேற்றுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாள் வந்துட்டு என் மாமியார் கீரை பறிச்சிட்டு வந்தாங்க தோட்டத்துலேருந்து. அந்த கீரை எங்கள் வீட்டிலேருந்து கீரை பறிச்சிட்டு வர சொன்னேன் பாப்பாவுக்காக. சரின்னு சொல்லிட்டு மணத்தக்காளி கீரை தான் பறிச்சிட்டு வந்தாங்க. எனக்கு கொஞ்சம் வாயெல்லாம் புண்ணாக இருக்குது, சூடு ஹீட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா நல்லாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பறிச்சிட்டு வாங்கன்னு சொல்லவும் பறிச்சிட்டு வந்திருந்தாங்க. அதையும் போட்டு பருப்பு போட்டு கூட்டு நல்லா கிரேவி மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு பாப்பாவுக்கு அதையும் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டேன். சுண்டக்காய் பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் எவ்வளோ முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சுண்டக்காய் எப்படி பறிச்சிருக்காங்க பாருங்கள். ஒன்று ஒன்றா பறிக்காமல் காம்போடு பறிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சுண்டக்காயை வாங்கி வச்சுட்டு பாவக்காய் முளைச்சிருக்கும் போல் பாவக்காய் 2-3 கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதையும் பறிச்சிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. நான் சமைச்சு சாப்பாடு பாப்பாவுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு அதோடு நாங்கள் கேம் விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்லீப்பிங்கில் போயிட்டோம். இவ்வளோ தான் இன்றைக்கி பொழுது போச்சு. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நான் போடுற வீடியோஸில் ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து திருத்திக்கிறேன். ஏன்னா பார்க்குறவங்க உங்களுக்கு தானே தெரியும் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. கேமரா தான் கொஞ்சம் குவாலிட்டி கிடையாது. ஃபோன் வாங்குறவரை இதை தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். எங்களுக்கும்
சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பாப்பா வச்சுருக்கனால வந்து இப்போ முன்ன மாதிரி சரியாக வந்து வீடியோ போட முடியலை. அதனால தான் எனக்கு வந்து ரொம்ப லோவாக போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்துட்டு வீடியோ நல்லா போட்டுக்கிட்டுருப்பேன். இப்போ பாப்பா இல்லாதனால நல்லா போட்டேன். இப்போ பாப்பா இருக்கிறனால எனக்கு சரியாக வீடியோ எடுக்க முடியலை. அதனால தான் வந்து தொடர்ந்து வீடியோ என்னால் போட முடியலை. இருந்தாலும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கீரை வந்துட்டு பாப்பாங்களுக்கு அதாவது குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி வந்துட்டு கிராமத்துலலாம் அந்த கீரை வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. சும்மா கண்ட இடத்துலலாம் முளைச்சிருக்கும் பார்த்தீங்களா? ஆனால் நம்ம தான் பறித்து சாப்பிட்றது கிடையாது. நான்லாம் எங்கள் அம்மா ஊர் சைட்லலாம் ரொம்ப டைம் பார்த்துருக்குறேன் இந்த கீரை. ஆனால் அங்கேலாம் இதெல்லாம் ஃபேமஸாக அவ்வளோவா செய்ய மாட்டாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீரை வந்து ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இந்த கீரையெல்லாம் சாப்பிட்றாங்க. அதனால் இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கோங்க. ரத்த சோகை உள்ளவங்களுக்கு, இந்த மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியாக உள்ளவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு இதெல்லாம் வந்து சரி செய்யும் இந்த கீரை. அதனால் இந்த கீரை வந்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்குமே வந்துட்டு பருப்பில் போட்டு வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கீரை குழம்பு வச்சு பருப்பில் போட்டு கீரை குழம்பு உரப்பு கம்மியாக சேர்த்து நான் ஊட்டி விட்டேன். ரொம்ப சாதத்தோடு நல்லா சாப்பிட்டா விரும்பி. ஸோ இப்போலேருந்தே குழந்தைங்களுக்குலாம் இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து பாடி ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.